Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல அப்படியே ஆயிடுங்க. ஏன்னா ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான வீடியோ எடிட்டிங்க உங்க போட்டோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எடிட் பண்றது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கும். பட் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல Instagram ஐடி கொடுத்திருக்கேன். அங்க வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படினா உங்க டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணி விடுறேன். இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோ எடிட் பண்ண Alight ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட்மார்க் அண்ட் ஷேக் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இங்க இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். இதில் ஃபர்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க பீட்மார்க் அண்ட் மியூசிக் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நம்ம போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ கீழே இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணி ஃபில் கம்போஸ் நியர் அண்ட் ராப்ஸ் செலக்ட் பண்ணி இந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன் மாத்திக்கோங்க. மாத்திட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம நெக்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் டிராக் பண்ணனும். சோ மேல இருக்க ரைட்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து போட்டோட எண்டுக்கு வந்துரும். மறுபடியும் மேல இருக்க ரைட்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ இந்த இடத்துல வச்சு கீழ இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் டிராக் ஆயிடும். சோ गाइस இதே போல நீங்களும் டிராக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற இன்னொரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த போட்டோவை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு மேல இருக்க ரைட்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து செகண்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். நம்ம செகண்ட் பீட் மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்ணோம். ஆனா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவே செகண்ட் பீட் மார்க் மேல வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். சோ அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்க போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ गाइस இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்த வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் லாஸ்ட் வரைக்கும் உங்க போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட் கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க கீழ ஒரு 4 போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அதுல ஃபர்ஸ்டா இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் பண்ணறோம். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோல இருக்க எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இதே போல நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் பண்ணறோம். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி ரெண்டாவது இருக்கிற போட்டோல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி ரெண்டாவது இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி அதுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி மூணாவது இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி மூணாவது இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி அதுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அடுத்து இருக்கிற ரெண்டு போட்டோ கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस செகண்ட் பீட் மார்க்ல இருந்து தொடர்ந்து 3 போட்டோக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற போட்டோ பாத்தீங்க அப்படின்னா அதோட லெந்த் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த லெந்தா இருக்கிற போட்டோ விட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஷார்ட்டா இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது லெந்தா இருக்கிற போட்டோஸ்க்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாம ஷார்ட்டா இருக்கிற எல்லா போட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஷார்ட்டா இருக்கிற போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி நாலாவது இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி இன்னும் எந்தெந்த போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணாம இருக்கோ அந்த போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஷார்ட்டா இருக்கிற போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு லெந்தா இருக்கிற போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணாம இருப்போம். அந்த போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட் கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு 2 லேயர் இருக்கும். அந்த லேயரை காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணனும். சோ அதை எப்படி காப்பி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த லேயருக்கு நேரா லெஃப்ட் சைடு ஐ சிம்பிள் மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை லாங் பிரஸ் பண்ணி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 லேயரும் காப்பி ஆயிடும். இந்த லேயர் எடுத்து போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணிக்கலாம். இதே போல நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி மேல இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ற 2 லேயர் வந்து இங்க ஆட் ஆயிடும்.
சோ அவ்வளவுதாங்க ஓவராலா இந்த வீடியோக்கு நம்ம ஆட் பண்ணி வேண்டியதுல ஆட் பண்ணி முடிச்சதோ இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆயிட்டு கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும் சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வரும் நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம் இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்